நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நீலகிரியில் காளான் வளர்ப்பில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்ட தொடங்கியுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் இருந்து மற்றும் நாள் ஒன்றுக்கு சுமார் 10 டன் காளான்கள் வெளியிடங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. அதை பற்றிய ஒரு தகவலை இப்போது பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் முக்கிய பணப்பயிராக தேயிலையும் மலை காய்கறி சாகுபடியும் உள்ளது. தேயிலைக்கு விலை வீழ்ச்சி ஏற்பட்டதால் தமிழக அரசால் மாற்றுப்பயிர் திட்டமாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு காளான் வளர்ப்பு தொழில் நீலகிரி மாவட்டத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. ஆரம்பத்தில் காளான் சாகுபடியில் விவசாயிகள் ஆர்வம் காட்டாத நிலையில் தற்போது ஏராளமானவர்கள் காளான் வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக உதகை மற்றும் குன்னூர் பகுதிகளில் உள்ள விவசாயிகள் இதற்கென பிரத்யேகமாக குடில்கள் அமைத்து அதனுள் காளான்களை சாகுபடி செய்து வருகின்றனர். நாங்கள் இது மார்க்கெட்டிங் ஃபுல்லாக திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், கரூர், மதுரை அதுவரை கூட போகுது. இது எங்களுக்கு நல்ல திருப்திகரமான ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக தான் இது இருக்குது. காளான் விதை போட்டு சுமார் 25 நாட்களுக்கு பிறகு முளைக்க ஆரம்பித்து விடுகிறது. 30 நாட்களில் காளான்கள் அறுவடைக்கு தயாராகி விடுகிறது. ஒரு முறை பயிரிட்டால் சுமார் 20 நாட்கள் வரை தொடர்ந்து காளான்களை அறுவடை செய்ய முடியும். இங்கு அறுவடை செய்யப்படும் காளான்கள் சிறிய பாக்கெட்டுகளில் நிரப்பப்பட்டு தினந்தோறும் கோவை, கோபி, சேலம், ஈரோடு, சென்னை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கர்நாடகம், கேரளம் போன்ற மாநிலங்களுக்கும் அனுப்பப்பட்டு வருகிறது. அந்த ஒரு மாதம் வரைக்கும் நம்ம எப்படின்னா ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி நல்லா கரெக்டாக பார்த்தா தான் அந்த ப்ராஃபிட்டு நமக்கு கிடைக்கும். இல்லை இது ஒரு லாபகரமாக பிஸ்னஸுங்க. ஒரு கிலோ காளான் ரூபாய் 150 வரை விற்பனையாகிறது. நல்ல விலை கிடைப்பதற்கு ஏற்ப காளான் விளைச்சலும் அமோகமாக உள்ளது. நல்ல லாபம் தரும் தொழில் என்பதனால் நாளுக்கு நாள் காளான் சாகுபடி செய்வதில் அதிக விவசாயிகள் ஆர்வம் காட்டத் தொடங்கியுள்ளனர். நீலகிரி மாவட்டத்திலிருந்து மட்டும் நாள் ஒன்றுக்கு சுமார் 10 டன் காளான்கள் வெளியிடங்களுக்கு அனுப்பப்படுகிறது. சிவசாமி, நியூஸ் 7 தமிழ், உதகை.